இட்ஸ் அ இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே ஹாரராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேய் பங்களா இருக்குது. அந்த பேய் பங்களா பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. அந்த பேய் பங்களாவில் ஒரு பேய் இருந்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கு. ஒரு எலும்பு கூடு வெளியே இருக்கவங்களாம் டிவி பார்க்குற சத்தம் கேட்குது, சமைக்கிற சத்தம் கேட்குது. அங்கே பார்த்தா எலும்பு கூடு சமைச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் எலும்பு கூடு வெளியே வந்து காஃபி குடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்து மனுஷனுங்க அதிர்ச்சி ஆச்சரியமாகவும் ஆகுறாங்க. இதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. ஒரு பேய் வீடு இருக்குது. அந்த பேய் வீடை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. அந்த பேய் வீட்டில் பார்த்தா எலும்பு கூட படுத்துக்கிட்டு டிவி பார்க்குது. டிவி நல்லாவும் ஓடுது. அது வெளியில் எல்லாத்துக்கும் அந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கு. அதேமாதிரி ஒரு எலும்பு கூடு என்னென்னா சமைச்சிக்கிட்டு இருக்கிற எலும்பு கூடு. அதுக்கப்புறம் பார்த்தா எலும்பு கூடு மொபைலில் நோண்டுது, சேட்டிங் பண்ணுது யார் கூடயும். எலும்பு கூடு சாப்பிடலாம் செய்யுது. எலும்பு கூட நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 2 எலும்பு கூடும் 2 பேரும் டேட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு எலும்பு கூடு வெளியே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கு. அந்த கார்டனில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியாகவும் ஆகிட்டாங்க. ஒரு எலும்பு கூடு வெளியே உட்காந்து காஃபி குடிக்குதுன்னு கார்டனில். அதுக்கப்புறம் அந்த எலும்பு கூடு சேரி அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது. எப்படி எலும்பு கூடு சாப்பிட செய்வாங்க? மொபைல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த எலும்பு கூடு மொபைல்லாம் யூஸ் பண்ணுது. சத்தத்தை கேட்டுக்கிட்டே எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நடந்து போகிறாங்க. அந்த வீட்டில் எதுவும் சத்தம் கேட்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ட்ரீட்டில் கடையே போட்டுருச்சு. அந்த எலும்பு கூடு கடை போட்டு விற்றுட்ருக்கு. அதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக மனுஷனுங்க நிறையா பேர் ஓடியும் போயிருக்காங்க. இதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இந்த எலும்பு கூடுங்க இது பண்ணுதுங்க, போகுதுங்க, வருதுங்கன்னு. அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லபடியாக சமைச்சிக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டும் வாழ்ந்துட்டுருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அந்த 2 எலும்பு கூடு. இதெல்லாம் பார்த்து இந்த மனுஷனுங்க ரொம்பவே ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க, பேசவும் செய்கிறாங்க. இதை பற்றி ரொம்பவே சர்ச்சா ஆக ஆரம்பிக்குது. எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேய் வீடு எப்படி பேய் வீடாச்சுன்னு நம்ம இப்போ கதையில் போகலாம். ஒரு 2 ஆயா தாத்தா இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க. தனியாக இருந்தாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. 2 பேருமே அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு தனியாக இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்த 2 பேருமே யாருமே பார்க்க வரல. பக்கத்துக்காரங்க அவங்க சொந்தக்காரங்க இன்னும் யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. படுக்கையாகவே ஆகிட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை, பார்த்துக்க யாருமே இல்லை. அப்படியே பெட்டில் கடந்து 2 பேருமே இறந்து போகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அங்கிள் இறந்து போகிறாங்க. அந்த தாத்தா இறந்து போய் அவங்களோட ஆவி வந்து அந்த ஆயாவை எழுப்ப பார்க்குறாங்க. அந்த ஆயா எழுந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேருமே இறந்து அப்படி அந்த பெட்டிலே மக்கி போய் இறந்து எலும்பு கூட ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க இந்தமாரியெல்லாம் ஆக்ரமம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி பற்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். பாய் பாய்.